நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் என்று ஒரே வசனத்திலே 3 தடவை வருகிறது. முதலிலே கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் என்றும், அடுத்தது நீதியை சரி கட்டுகிறவர் என்றும், அடுத்தது கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் என்றும் ஒரே காரியத்தை திரும்ப 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 இங்கே நீதியை சரி கட்டுகிறவர் என்று சொல்லும் போது எந்த நீதியை சரி கட்டுகிறார் என்றால், பாவியா இருக்கிறதான மனுஷனுக்கு தண்டனை அதிக நிச்சயம் என்றதான ஒரு காரியத்தையே நமக்கு உணர்த்துகிறது. பாவியா இருக்கிறதான மனுஷன், அக்கிரம கிரியைகளை நடப்பிக்கிறதான ஒரு மனுஷனுக்கு அதிக நிச்சயம் ஆக்கினை உண்டு என்று அந்த ஒரே வசனத்திலே 3 தடவை அது வருகிறது. அப்படி சொல்லிவிட்டு அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதிபரர் என்று சொல்லிவிட்டு அவருடைய இனி ஒரு தன்மையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? எரிச்சல் உள்ளவர், உக்கிர கோபம் உள்ளவர், கோபத்தை தப்பு பண்ணுறவர்கள் மேல் வைத்து வைக்கிறவர். 2 காரியங்கள் தான். ஒன்று, தான் நீதி உள்ளவர் என்பதை காண்பிக்கிறார். இன்னொன்று, தான் உக்கிர கோபம் உள்ளவர். அந்த உக்கிர கோபம் தான் எரிச்சல். அதான் கோபத்தை வைத்து வைக்கிறார். 2 காரியங்கள் தான் ஒரே வசனத்திலே திரும்ப திரும்ப 3 விதத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு காரியத்தை ஒரு தடவை சொல்லுவார்கள், மறுபடியும் சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் என்ன, அது மிகவும் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரே காரியத்தை 3 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நம்மில் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அநேகருக்கு எப்படி ஆண்டவர் சிலுவையில தொங்குனாரு, எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு இரக்கமான தேவன், நான் என்ன தப்பண்ணாலும் அவர் நொடி பொழுது என்ன செய்திருவாரு, மன்னிச்சிருவார். அப்படி தங்களுக்கு தாங்களாகவே சில காரியங்களை கற்பனை பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த கற்பனை? முழங்கால் இருக்க விருப்பம் கிடையாது, பாவங்களை அறிக்கை பண்ணி புது மனுஷனாக வாழ விருப்பம் கிடையாது, எல்லா பாவத்தோடும் வாழ வேண்டும். அதே நேரத்தில் தங்களுடைய மனம் தங்களை குற்றப்படுத்தக்கூடாது. எப்படி? நீ பாவியாங்க செத்த நரகத்துக்கு என்றதான அந்த ஒரு உணர்வு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கப்பட்ட தேவனை உற்று பார்த்து எப்படி நினைக்கிறோம், என் ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் கடைசியில நான் சாகும் போது என்ன செய்திருவாரா, மன்னிச்சிருவார். ஏன்? வலதுபுற கல்லனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தாருங்கிறதான ஒரு பகல் கனவு நமக்கு இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவர் நீதி உள்ளவர். அந்த நீதி எப்படி இருக்குமாம், எந்த விதத்திலும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாத வண்ணம் நமக்கு மேலேயே அந்த தண்டனையை வைத்து வைக்கிறார். வைத்து விட்டு நம்மளை உற்று பார்க்கும் போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எரிச்சலோடு இருக்கிறார். பொதுவாகவே மனுஷனா இருந்தா ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அவனுக்குள்ளந்து அது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல எப்படி அப்படியே வெளிவரும். அப்ப அந்த எரிச்சல் வெளிவரும் போது உள்ள உடம்புக்குள்ளே ஒரு கசப்பு மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும், முகத்திலையும் ஒரு மாற்றம் இருக்கும், அந்த வார்த்தையிலையும் அதுல ஒரு கசப்பு தன்மை தெரியும். எரிச்சல், எரிஞ்சு விழாதம்பாங்க. அந்த எரிஞ்சு விழும்போது முகத்தை பாருங்க, ஐஸ்வர்யமா இருக்குமா? இருக்காது, பார்க்க கொள்ளாது. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன், எரிச்சல் உள்ளவர். அப்ப நாம் பாவம் செய்து விட்டு நம்மளை தேற்றிக்கொண்டு அது ஒன்னே இல்லை, சாகும் போது ரட்சிக்கப்படலாம் இருப்பீர்களே, ஆனால் உங்களை அந்த தேவன் எப்படிப்பட்டவராய் பார்க்கிறார், எரிச்சல் உள்ளவராயிருந்து அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோட பார்க்கிறார். உக்கிர கோபத்தோட உங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமா, நீங்கள் செய்யக்கூடியதான ஒவ்வொரு அக்கிரம பாவ மீறுதல் கிரியைகளுக்கு தக்கவாறு உள்ள தண்டனைய உங்க தலை மேலையும் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மேலேயும் அங்க அப்படியே வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள
மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. அதாவது நீதியை சரிகட்டுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீதி எப்படி இருக்குமாம்? தூக்கு நூல் போல இருக்கும், அப்படியே இருக்கும். அது இங்கேயும் சாயாது இங்கேயும் சாயாது, அது இப்படிதான் இருக்கு. அப்ப இங்க எப்படிப்பட்ட நீதிபரரா இருக்கிறார்? நீங்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து உலக இச்சைகளை விட்டு, உலக அசுத்தங்களை விட்டு, சகல பாவக்கிரியைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக மாறுவீர்களே. ஆனால் என்ன பாக்கியம் இருக்கிறதாம்? ஒரே நீதிபரரிடத்திலும் இருந்து உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதம். எப்படி? அவர் நீதிபரராகவே இருக்கிறார், நீங்கள் உங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை அடைகிறீர்கள். அப்படியானால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் 1000 தலைமுறைக்கும் 1000 தலைமுறையாகி உங்களுடைய குடும்ப வம்சத்திற்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை என்றால் எவ்வளவுதான் சுவிசேஷம் கேட்டும் நான் பாவம் தான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், பாப்போம், அப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அதே நீதிபரர் இங்க எப்படி வருகிறது? உங்களோட மாத்திரம் நீங்க செய்த தப்புக்கு தண்டனை முடிய போறதில்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன அங்கே விசாரிப்பேன் இருக்கு. அப்ப உங்களை யோசித்து பாருங்க, நீங்க எதுக்கு பிரயாசப்படுறீங்க? பிள்ளைகளுக்கு சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, நீ ரட்சிக்கப்படாமல், நீ மனம் திரும்பாமல், நீ பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீ சம்பாத்தியம் பண்ணுவையானால் அந்த சம்பாத்தியம் எப்படிப்பட்ட சம்பாத்தியமா இருக்கிறது? உன் பிள்ளைகளுக்கு மேலே தேவ கோபத்தை வாங்கி வைக்கக்கூடியதான, சுமத்தக்கூடியதான ஒரு கொடூரமான ஒரு சம்பாத்தியமா இருக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் பாவிகளுடைய, பாவியா இருக்கக்கூடியதான அந்த மனுஷனுடைய பிள்ளைகள் மீது சுமத்துவேன் என்று இருக்கு. யோபின் சரித்திரம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த தண்டனை அவங்க உணரத்தக்கவாறு இருக்கும். அதாவது முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். சரி, என் புள்ளதான கஷ்டப்படுவோம்னு நீங்க நினைக்கலாம். அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னா, அவன் ஏன் தான் நான் என் தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்தேனோ, எப்படி நான் ஏன் இந்த ஆளுக்கு பிள்ளையா பிறந்தேன், நான் ஏன் இந்த தாய்க்கு நான் பிள்ளையா பிறந்தேன், அப்படி சொல்லுகிற விதத்துல அவன் உணர்வான். அதாவது நான் 2 எடுத்துக்காட்ட சொல்லுவேன். அவங்க எல்லாமே உங்களை போல ஜெபம் பண்ண நேரம் இல்லாம எதுக்கு பிரயாசப்பட்டவங்க? செல்வத்துக்கு பிரயாசப்பட்டவங்க. ஆனா இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கு? செல்வங்கள் இருக்கு, அனுபவிக்க முடியல. இப்ப எதுக்கு உங்களால ஜெபம் பண்ண முடியல? எதுக்கு உங்களால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற முடியல? சிந்தனை ஃபுல்லா எங்க இருக்கு? சம்பாத்தியம் பண்ணணும், வீடு வைக்கணும், கார் வாங்கணும், அப்படிதான் இருக்கு. அதனால என்ன செய்ய முடியல? ஜெபம் பண்ண முடியல, சபையாரா மாற முடியல. வாசிங்க. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். தேவன் என்ன செய்யறாரா? உங்களுடைய அக்கிரமத்தை, அவன் அக்கிரமத்தை, அதனால யாரு? தாய் தகப்பன். அந்த தாய் அந்த தகப்பன் எதுக்கு பிரயாசப்படுறாங்க? புள்ள படின்னு சொல்லி தான் பிரயாசப்படுறாங்க தவிர எது ஜெபம் பண்ணுன்னு சொல்லி பிரயாசப்படல. காலையில எலும்புனாலே அந்த புக்கையில இருந்துரு, நைட்டுனாலும் அதுல இருந்துரு, படி படி படி. இல்லைன்னா என்ன, அந்த போக்குல ஒரு சில பிள்ளைங்களை கண்டிப்பே கிடையாது, மனம் போக்குல விட்டுறது. இங்க வேதம் சொல்லுது என்ன? தாயும் தகப்பனும் செய்யக்கூடியதான தவறுகளுக்கு தக்கவாறு உள்ள தண்டனையை அவர்கள் மேலே, யார் மேல? பிள்ளைகள் மேலே வைத்து வைக்கிறார் என்று வாசிங்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரி, என் பிள்ளைக்கு சொத்தும் சேர்த்து வச்சிருக்கேன், நான் ரட்சிக்கப்படல, அது ஒண்ணும் இல்லை. என்ன சொல்றோம்? அது ஆவிக்குரிய காரியம் எல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. என் பிள்ளைக்கு நான் தகப்பேங்கிறத காண்பிக்க வேண்டி 2 பிள்ளைங்க இருக்கா, 2 வீடு கட்டிட்டேன், பயங்கர பெருமை. எப்படி? 2 பிள்ளைங்க எனக்கு, 2 பிள்ளைங்களுக்கும் நான் 2 வீடு கட்டிட்டேன், 2 பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சுட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்லு, நீ மடை. ஏன்? இது மாத்திரம் சம்பாதிக்கும் போது உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டதா? இல்லை. அப்போ நீ 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சம்பாத்தியம் பண்றதுக்குன்னு சொல்லி செலவு பண்ற. இந்த 30 வருஷமும் உன் பாவம் என்ன செய்து? கூடிக்கொண்டே போகுது. ஒரு நாள் எத்தனை பேர் எத்தனை போய் சொல்றீங்க? ஒரு நாள் எவ்வளவு உருட்டும் புரட்டு உடையவங்களா இருக்கிறீங்க? ஒரு நாள் இந்த கண்கள் எவ்வளவு இச்சைக்குரிய காரியங்களை பார்க்குது?
ஒரு நாள் இந்த சிந்தனை எவ்வளவு பாவங்களை, தீமையான காரியங்களை நினைக்குது. நீங்களே யோசித்து பாருங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு வீடு கட்டணும், இல்ல பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு சேர்த்து வைக்கணும், இல்ல பிள்ளைங்களுக்கு படிப்புக்குன்னு சொல்லி நீங்க என்ன சேர்த்து வைக்கிறீங்க. இது எல்லாம் என்ன 10, 20 வருஷம், 30 வருஷம் போகுது. அப்போ அந்த பாவங்கள் எத்தனை மடங்கு குவியல் குவியலா வரும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ சம்பாத்தியம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டா சரிதான், ஆனா என்ன இருக்கு, அந்த சம்பாத்தியத்தை கூட தண்டனை இருக்கு. அந்த தண்டனை கொடுக்கும் போது நீ சம்பாத்தியம் பண்ணத அந்த பிள்ளைங்க என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. அந்த பிள்ளைங்க எதை தான் உணர முடியுது, தகப்ப எனக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டாருன்னு சொல்ற உணர முடியல, அதோடு கூட சாபத்தை வச்சுட்டாரே. நீ எடுத்துக்காட்டு சொல்றேன். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 17, 21 வசனங்களை வாசிங்க. இங்கு ஆகாப் என்றதான ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நேர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. அதாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆகாப் என்றதான ஒரு ராஜா. அதாவது வழக்கமாக ராஜா என்று சொல்லும் போது அவனுடைய தலைமுறைகள் தான் என்ன செய்யும், தொடர்ந்து ஆட்சியில இருக்கும். இங்கே ஆகாப் என்றதான ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்துகிறான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அடுத்தவர்களுடைய நிலங்களை அபகரிக்கக்கூடியவனா இருக்கிறான், தேவ பயம் இல்லாதவனா இருக்கிறான். எத்தனை பேருக்கு சம்பாத்தியம் பண்ணணும்னு சொல்லி எத்தனை பொய் சொல்றோம், எத்தனை பேரை வஞ்சிக்கிறோம், எத்தனை பேரை சமட்டி தாத்துட்டு வாழ்க்கையில முன்னேறுறோம். தப்ப முடியாது. இங்க என்ன செய்யறான், இந்த ஆகாப் எப்படிப்பட்டவன், நிலங்களை அபகரிக்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், அந்நிய ஆராதனைகளை செவி கொடுக்கக்கூடியவனா இருக்க. என்ன தண்டனை அவனுக்கு மேல வருது, உன் குடும்பத்துல ஒரு பிள்ளைங்க வரைக்கும் இருக்காது. சரி, பிள்ளைங்க வரைக்கும் இருக்காது, சரி இருக்கட்டும், உனக்குன்னு சொல்லி ஒரு நாய் வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு ராஜா என்ன செய்வான், தலைமுறைக்குன்னு சொல்லி சேர்த்து வைப்பான், அரண்மனைகளை கட்டுவான். ஆனா இங்க எலியாவை கொண்டு சொல்றாரு, உன் குடும்பம் உடனே அழியும். அது அப்படியே நடந்தது. நல்ல திடகாத்திரமா இருக்கான், யுத்தத்துக்கு போறான், குருட்டாம்போக்குல யாரோ ஒருத்தன் என்ன செய்யறான், அம்பு ஏறான். அந்த அம்பு எங்கேயோ வந்து யார குத்துது, ஆகாப்ப குத்துது. ஆகாப்பு சாவறான். ஆகாப்புக்கு மனைவிக்கு நிலைமை எப்படி வருது, உயர்ந்த மாடியில இருக்கா, பிடிச்சு தள்ளி விடுறாங்க, கீழே விழுந்து என்ன உடம்புல எல்லாம் காயப்பட்டு ரத்தம் சிந்தி மறிக்கிறான். சரி, இவங்க 2 பேருமே தப்பு பண்ணினவங்க. பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க, அந்த சரித்திரத்தை திரும்ப திரும்ப படிச்சேன், என் மனசுக்கு பயங்கர வேதனை. ஏன்னா முதல் பிள்ளைக்கு பேரு அகசியா. அதாவது இந்த அகசியா என்ன செய்யறான், தகப்பன் இறந்த பிறகு இவன் பட்டத்துக்கு வரான். வந்து ஒரு சில மாசத்துக்குள்ளேயே அவனுக்கு மேல உள்ள சாபம் என்ன செய்யுது, மேல் மாடியில் நடந்து போயிட்டு இருக்கவன் திடீர்னு கீழே விழுறான். சாபம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, எலியா தீர்க்கதரிசியை கொண்டு வந்து, உன் குடும்பத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டான், தலைமுறைங்கிறது இருக்கவே இருக்காது. அடுத்து என்ன சொன்னார், நாய் வரைக்கும் விட மாட்டான். இங்க என்ன, ராஜாவாக்கிட்டான், வாலிப பிராயம். ஏன்னா தகப்பன் சீக்கிரம் செத்து போனான், வாலிப பிராயம். நடந்து போறவன் தவறி கீழே விழுறான், படுக்கையில் ஆகுறான், மரித்து போகிறான். அவனுக்கு பிள்ளைங்க கிடையாது. அடுத்தது என்ன, அவனுடைய சகோதரன் பேர் என்ன, யொரோம். இந்த யொரோம் என்ன செய்யறான், அடுத்த பட்டத்துக்கு வரான். வந்து ஒரு சில வருஷத்திலேயே அங்க ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்புறாரு, யெகூ என்கிறதான ஒரு மனுஷனை. அந்த மனுஷன் என்ன செய்கிறான், இவனை அம்பு எய்து கொலை செய்யறான். அப்போ 2 பேர் இறந்தாச்சு. அதுக்கு பிறகு இவனுக்கு பிள்ளைகள் உண்டா, பிள்ளைகள் உண்டு. 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிங்க. இங்க அந்த 2வது ராஜாவா இருக்கிறனுடைய பரிதாபமான ஒரு நிலைமை குறித்து சொல்லப்பட்டு வாசிங்க. யோராம் யெகூவை கண்டவுடனே, யோராம் அதாவது இந்த 2வது மகனை குறித்து சொல்றேன். யெகூவே சமாதானமா என்றான். எப்படி யெகூங்கிறவனை ஆண்டவர் எழுப்பியாச்சு. எப்படி, அந்த குடும்பத்துல ஒருத்தனை விடாதன். அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு கேட்கான், எல்லா காரியமும் சமாதானமா தானே இருக்கு, சமாதானமான செய்தி தானே சொல்ல வந்திருக்கானி. அவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லிசூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். என்ன சொல்றான் இங்க, தகப்பனுடைய பாவத்தை சொல்லல, உன் தாய் எப்படிப்பட்டவா, பில்லி சூனியம் பண்ணக்கூடியவா.
மந்திரவாதத்துக்கு போகக்கூடியவா, ஒன்னும் வழி இல்லைன்னா ஏதாவது செய்து 4 பேருக்கு நாசத்தை உண்டாக்கக்கூடியவா. அப்படிப்பட்ட குடும்பத்துல நீ பிறந்தா உனக்கு சமாதானம் எங்க இருக்கும்? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சொல்லிருக்க காரியமாங்க. அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு ஏரோமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்கள். அகசியா என்று சொல்லப்பட்டிருக்குது இறந்து போன மகன் கிடையாது, இது யூதாவின் ராஜா. அதாவது ரொம்ப இது வாஸ்து பார்க்கும்போது உங்களுக்கு சங்கடமா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியாட்ட கஷ்டம். அதாவது இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் 2 பேருமே சேர்ந்து நிக்கிறாங்க. நின்ன பிறகு யெகூங்கிற ஒரு மனுஷனை ஜெயிக்க முடியல. அதான் காரியம். இப்ப 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது சம்பவம் நடக்குது. அப்ப 2 ராஜாக்களுமே இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல யெகூங்கிற மனுஷன். காரணம் என்ன? ஆண்டவரே அவனை எழுப்புறார். அப்ப என்ன ஓடுறாங்க, தப்பி ஓடுறாங்க. யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோரோமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து இஸ்ரேலியனாய நாபோத்தின் வயல் நிலையத்தில் எறிந்து போடு. நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தருந்த ஆக்கினை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தகப்ப என்ன செய்தான்? ஒரு பாவப்பட்டவனுடைய நிலத்தை அபகரித்து எடுத்தான். தகப்பனால் அனுபவிக்க முடிஞ்சா? முடியல. பிள்ளைங்களால் அனுபவிக்க முடிஞ்சதா? இல்ல. என்ன நடக்குது? ராஜாவாக 2வது மகன் வரும்போது அவனை அம்பு எய்து கொன்னுட்டு எங்க வீசுறாங்க? எந்த நிலத்துக்காக ஒருத்தனை கொன்னாங்களோ அவனுடைய நாபோத் அவருடைய அதே நிலத்துல தூக்கி வீசுறாங்க உரம் போல. ஆண்டவரை பாருங்க, அவர் நீதிபரர், உக்கிர கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர். என்ன செய்ய பாருங்க, சரியா தறி கட்டுற. நமக்கு என்ன, ஒரு பயமும் கிடையாது. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1-7 வாசிங்க. அடுத்தது இதே சார்ந்த ஒரு காரியம். அதாவது இந்த ஆகாப் ராஜாவுக்கு வேறும் பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி முடிவு வருதுன்னு பாருங்க. ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும். பாருங்க, 72 பிள்ளைங்களை உடைய ஒரு ராஜா எப்படிப்பட்டனா இருப்பான்? எலியா, உன் தீர்க்க தரிசனம் ஒன்னும் நிறைவேறாது. நீ என்ன சொன்னா? உன் சந்ததியே இருக்கான்னு சொன்னா. எனக்கு 72 பிள்ளைங்க இருக்கு. அப்ப என்ன, எப்படியாவது ஏதேனும் ஒரு பிள்ளையாவது என்ன செய்யும்? 1 இறந்தா 1ஆவது எங்க வந்திருக்கும்? பட்டத்துக்கு வரும். ஆனா ஆண்டவரை பாருங்க, அதான் முதல்ல சொன்ன நாகம் தீர்க்கதரிசனத்துல 1-2 வசனங்கள். தேவன் நீதிபரர், எரிச்சல் உள்ளவர், உக்கிர கோபம் உள்ளவர். உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆசீர்வாதம் இருக்கா? 7வது வசனம் வாசிங்க. இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராய் 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். அதாவது இப்போ இடையில அங்கங்க உள்ள காரியம் வாசியை கேட்டது. இப்ப யெகூ என்ன செய்யறான்? இந்த 70 குமாரர்கள், ராஜகுமாரர்கள், ஆகாப்பினுடைய பிள்ளைகள். அதாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோபுவின் சரித்திரத்துல தகப்பன் தப்பு பண்றான், அந்த தப்ப பிள்ளைங்களுக்கு மேல வைப்பேன், அந்த தப்ப அந்த பிள்ளைங்க எப்படி செய்யும்? உணரும். அதாவது வலிக்கும். அந்த வேதனையை அந்த பிள்ளைங்க அப்படி உணரும் போது, சொத்து நீங்க சேர்த்து வச்சது அந்த பிள்ளைங்களுக்கு பெருசா தெரியாது, கார் வாங்கி கொடுத்தது பெருசா தெரியாது. ஏன்? அந்த சொத்து கூட அந்த காரு கூட தீராத ஒரு வியாதி இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு சாபக்கேடு இருக்கும், நிம்மதி இருக்காது. இங்க எப்படி 72 பிள்ளைங்க, அதுல 70 பிள்ளைங்களை மூப்பர்கள் மற்றொரு வச்சு நல்ல விசேஷமா கவனிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. 70 ராஜகுமாரர்கள், நல்ல தின்னு கொளுத்து அழகா இருக்கக்கூடிய புசு புசுன்னு இருக்கக்கூடியவங்க. இப்போ யெகூ என்ன செய்யறான்? ஒரு நிருபத்தை அனுப்புறான். என்ன செய்யறான்? இப்ப 2 பேர் இறந்தாச்சு, இந்த 70 பேர்ல ஒருத்தனை நீங்க என்ன செய்யுங்க? ராஜாவா தேர்ந்தெடுத்து எனக்கு எதிராக யுத்தத்துக்கு வாங்க. நீ அப்ப வளர்த்ததான அவர்கள் பயந்துட்டாங்க, யெகூ கொன்னு விடுவான் நம்மள. உடனே என்ன செய்தாங்க? நீங்க தான் எங்களுக்கு ராஜா, நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப சொன்னா அந்த 70 பேரையும் வெட்டி கொள்ளுங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு காலையில வரைக்கும் உங்களுக்கு நான் ஊட்டி தந்திருப்பேன், இல்ல எல்லா பலகாரங்களையும் வச்சு ராஜகுமாரர்களே சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அடிமை போல இருந்திருப்பேன். இந்த கடிதம் வந்த பிறகு நான் என்ன செய்யறேன்? அப்படியே என் ரூபம் மாறி ஒவ்வொருத்தங்க கழுத்தையும் அறுக்கிறேன்.
அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு, அதாவது ஓட முடியுமா? முடியாது. அப்ப அது எவ்வளவு துடிச்சிருக்குங்கிற நான் அப்படியே யோசித்து பாக்குறேன். அந்த பிள்ளைங்க என்ன தப்புனுச்சு? அதுல ஒண்ணுமே தெரியாது. அதுவும் தின்ன கொளுத்து கலைகளை படிச்சிருப்பாங்க, ராஜா எப்படிலாம் இருக்கணும்னு. வேற என்ன தப்பும் பண்ணிருக்காது. ஆனா எதனால அவங்க தண்டிக்கப்படுறாங்க? கூடையில வச்சு, நல்லா பாருங்க, கூடையில தலைகள் மட்டும் இருக்கு. 70 தலைகள் கூடைகளை வச்சு கொண்டு போறாங்க. இது ஆடா மாடா? ராஜகுமாரர்கள். எதனால இவ்வளவு பரிதாபம்? அதாவது ஒரு மனுஷனை கழுத்தை அறுக்கும் போது நீங்க நல்லா மனசிலாக்கிடுங்க, ஆடு மாடுகளை பார்த்திருப்பீங்க, அது துடிக்கும். அப்ப இது எவ்வளவு துடிச்சிருக்கும். ஆண்டோட வேதம் என்ன சொல்லுது? தகப்பன் தப்பு பண்றான், நம் பிள்ளைங்க உணரத்தக்கதாய். திரும்பவும் சொல்ல, ஏன்னா நமக்கு ரசிக்கப்பட விருப்பம் கிடையாது. கலர் துணி போட்டா உலகத்துக்கு ஏற்றபடி ஜீவித்திடலாம், நகை நட்டுகள் எல்லாம் போட்டா உலகத்துக்கு ஏற்றபடி ஜீவித்திடலாம். என்னத்துக்கு அழுது, என்னத்துக்கு புலம்பி, அவங்க அழுதும் புலம்பி அவங்களுக்கு என்னத்தை கிடைச்சி இப்படியே வாழ்ந்துடலாம். உங்க நியாயங்கள் எல்லாம் கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தப்பிடுவா, நீ செய்யக்கூடிய தப்புக்கு தண்டனை உன் பிள்ளைக்கு மேல இருக்கும். அது அந்த பிள்ளை சுமக்கத்தக்கவாறு இருக்காது. அது உணரும் போது தகப்பனா தாயானி வயிறு எரியத்தக்கவாறு அந்த சாபம் அவ்வளவா இருக்கும். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, யாரு? சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது வசனம் 9லிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சாலமோன் தன் தகப்பனாய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது சாலமோன்ங்கிறது நீ நம்மளை போல இல்ல, ஆண்டவர்கிட்ட ஒரு சிநேகத்தை பெற்ற ஒரு மனுஷன். தகப்பன் ஒரு பேர் போடும்போது ஆண்டவரை இன்னொரு பேரை போட்டு தீர்க்கதரிசியில போய் சொல்றாரு. முகமுகமாய் பிரத்யட்சமாய் தோன்றி உனக்கு என்ன வேணும்ங்கிறத கேட்கிறார். கேட்டது அப்படியே கொடுக்குற. அப்படி ஒரு இரக்கத்தை பெற்ற ஒரு மனுஷன் யாரு? சாலமன். அந்த சாலமன் என்ன செய்கிறான்? ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. என்ன? ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? எவ்வளவோ இறக்கங்களை நன்மைகளை ஆண்டோட பெற்றவங்க தான் நம்ம எல்லாம். ஆனா நன்றி உணர்வு இருக்கா? கிடையாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தப்பு பண்றாங்கிறத அறிஞ்சு தேவன் என்ன செய்கிறார்? 2 தரம் அவனுக்கு தரிசனமாகிறார். மனுஷா, உனக்கு முன்னாடி சர்வவல்லமை உள்ள தேவன் தரிசனமாகி நீ தப்பு பண்றான்னு சொல்றாரு, உனக்கு உணர முடியாதா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் அநேக தடவை நமக்கு உணர்த்தியிருப்பார். நீ சரியில்லை, நீ தப்பான வழியில போறா, என்னை திருந்து. கண்டிப்பா சாலமோனை போல அல்ல, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 2ற்கும் அதிகமான தடவை தேவன் உணர்த்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்ன? சாலமோனை போல எத்தனை பேருக்கு நோய் வந்திருக்கும், சுகம் கிடைச்சிருக்கும், வியாதி வந்திருக்கும், சுகம் கிடைச்சிருக்கும், ஆபத்துகளும் தப்பிச்சுட்டு இருக்காரு. நன்றி உணர்வு இருக்கா? ஆண்டு பிரியமா வாழணும் உணர்வு இருக்கா? கிடையவே செய்யாது. இங்க என்ன? 2 தடவை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. எப்படி கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் என்று? ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தங்களும், நீங்க சாலமோன் ரொம்ப தப்புண்டா அப்படின்னு சொல்லதுக்கு இல்ல, நீங்களும் சாலமோனும் ஒரே இடத்துல இருக்கிறீங்க. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்றீங்க? கர்த்தரை விட்டு திரும்பி பிழைக்கிறதான ஒரு மனுஷனா இருக்கிறீங்க. உங்க இருதயம் பாவம் போதும் உலகம் போதும் இருக்கிறீங்க. அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். இங்க என்ன திரும்ப சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் அவன் மேல் கோபமானார் இருக்கு. இந்த சரித்திரத்தை முழுவதையும் திரும்பி வாசித்து பாருங்க. ஆனா சாலமோன் சமாதானமாய் மரித்தான் இருக்கு. அந்த கோபம் யாருக்கு மேல விழுந்தது தெரியுமா? பிள்ளைங்களுக்கு மேல. அதாவது கீழே தொடர்ந்து வாசிக்கும் போது 3 பேரை தேவன் நினைச்சாரு, சாலமோனுக்கு விரோதமா எழுப்புறாரு. எழும்பினாலும் சாலமோனுடைய நாட்கள் அவங்களால என்ன செய்ய முடியல? சாலமோன் அசைக்க முடியல. சாலமோன் சாகுறது வரைக்கும் பயங்கரமான ஒரு ஆளா இருந்து எல்லாவற்றையும் சரிசமமா கொண்டு போனான். ஆனா அந்த கோபம் யாருக்கு மேல விழுது? தம் மகனாகிய ரெகொபெயாமுக்கு மேல விழுது. அவன் அந்த ஹீட்ட, அந்த சாபத்தை உணரத்தக்கவாறு இருக்கிறது. 26வது வசனம் வாசிங்க. சேரேதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷனாய நேபோத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். இங்கே யெரொபெயாம் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்கிறான்? சாலமோனுக்கு விரோதமாக எழும்புறான். ஆனா சாலமோன் என்ன பண்ணாரு? அவனை கொல்ல முயற்சி பண்ணும்போது யெரொபெயாம் ஓடுறாரு. ஓடி போயிட்டு ரெகொபெயாம் என்கிறதான சாலமோனுடைய மகன் பட்டத்துக்கு வரும்போது இந்த யெரொபெயாம் என்ன செய்யறான் தெரியுமா?
அந்த ஆட்சியே ரெண்டா போகத்தக்கவாறு காரியங்களை பண்றான். சாபம் எப்படி வந்து மாட்டுது பாருங்க. அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்ன, சாலமோன் தன் பிள்ளைகளுக்கு என்று அவன் இஷ்டம் போல பொண்ணு கந்த வர்க்கங்கள் எல்லாம் சேர்த்து வச்சான். அதை பிள்ளைங்க அனுபவிக்க முடிஞ்சிச்சா? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23, 27 வசனங்களை வாசிங்க. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். என்ன சொல்லப்பட்டு, பூமியின் சகல, அதாவது வேதம் போய் சொல்லாது. அப்படியானா பறந்து விரிந்த உலகத்துல சாலமோன் ராஜாவாக இருக்கும்போது அவனுக்கு இணையாக உலகத்துல வேற ஒரு ராஜா கிடையாது. அவன் ஐஸ்வர்யம், அதாவது அவன்கிட்ட இருக்கக்கூடியதான செல்வத்திற்கு அளவே கிடையாது. எருசலேமிலே ராஜா வெள்ளிய கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டாத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய நாட்கள்ல கற்களை எப்படி லாரி லாரியா கொண்டு வந்து குவிப்பாங்களோ அதே போல வெள்ளிகளை குவித்தான் என்று சொல்லப்பட்டு, பொன் வெள்ளி கந்த வர்க்கம் இதுகளுக்கெல்லாம் ஒரு குறவுமே கிடையாது. 2 நாளாகமும் 9ஆவது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சா சாலமோனுக்கு இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யத்தின் திரட்சியை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. 9, 10 வசனங்களை வாசிங்க. அவன் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரியை ராஜாவாய சாலோமனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களை போல ஒரு காலம் வரவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு, பொன்னும் கொஞ்ச நெஞ்சம் இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கிலோ கணக்கில் அங்க என்ன பொண்ணு கொடுத்திருக்கு. கந்த வர்க்கம், ரத்தின கற்கள், விலை மதிக்க முடியாத கற்கள், இது எல்லாம் கொடுத்திருக்கு. இதே போல என்ன அவனுடைய வாழ்க்கையிலே இனி ஒரு ஆட்கள் கொடுத்தது மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஓப்பீரில் இருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் போதும். அப்படின்னா என்ன, மற்ற நாடுகள்ல இருந்து என்ன கொண்டு வராங்க, சாலமோன் இருக்கிற இடத்துக்கு பொன்னை கொண்டு வராங்க. 13ல இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது. எப்படி அப்போ வியாபாரம் மூலமாகவும் சாலமோனுக்கு என்ன வருது, பொன் பொருள் எல்லாம் கணக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு. அது போக ஒவ்வொரு வருஷமும் 26,640 கிலோ, நம்ம கணக்குப்படி 26,640 கிலோ என்ன வருது, ஒவ்வொரு வருஷமும் பொன் வருது. அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு பொன்னும் பொருள் எல்லாம் ஒரு சாதாரண காரியம் போல அவனுக்கு முன்னாடி திரட்சியா இருக்கிறது. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள். பாருங்க, அதாவது ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் என்ன வருது, பொன் வந்துட்டு இருக்கு. ராஜாவாய சாலமோன் 200 பரிசைகளை அடித்த பொன் தகட்டால் செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் தகட்டை செலவழித்தான். அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்க, கேடகம், பெரிய கேடகம். அதாவது 600 சேக்கல்ங்கும் போது 7 கிலோன்னு வருது. அப்ப 7 கிலோவுல பெரிய கேடயத்தை உருவாக்குறான். அது எத்தனை, 200. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த கேடகத்தை காட்டிலும் வெயிட் குறைஞ்சது, 3.5 கிலோ வெயிட் குறைஞ்சதான வேற கேடகங்களையும் உருவாக்குறான். அப்படின்னா கேடகத்தையே பொண்ணுல உருவாக்குறான். அவன்கிட்ட அவ்வளவுக்கு பொண்ணு வந்து சவுறு போல கிடக்கு. இரும்புல கேடகத்தை உருவாக்குறாங்க, இங்க என்ன பொண்ணுல உருவாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 300 சேக்கல் நிறை பொன்னை செலவழித்தான். 300 சேக்கல்ங்கிறது என்ன, 3.5 கிலோ. அப்போ எந்த அளவுக்கு அந்த செல்வத்தினுடைய திரட்சி நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. 17, 18 வாசிங்க. ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் ஒரு பாதப்படியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்தில். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த சிங்காசனத்தையே தந்தத்தினால, தந்தங்கிறது ரொம்ப விலை கூடின ஒண்ணு, அதை பொன் தகட்டால மூடுறான். அப்ப சிங்காசனம் அவ்வளவு விலை கூடினது. அந்த சிங்காசனத்துக்கு ஏறி போகக்கூடியதான படிகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கான், பொன்னால செய்யப்பட்டது. 21, 22 வசனங்களை வாசிங்க. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் தர்சீஷுக்கு போய் வரும். தர்சீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயிர்களையும் கொண்டு வரும். பாருங்க, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒரு கப்பல் கொண்டு வரும் சொல்லல, கப்பல்கள். அப்ப இது எத்தனை கப்பல்கள் தெரியாது. அப்ப அதாவது பொன் தந்தங்கள் கந்த வர்க்கங்கள் ரத்தின கற்கள் எல்லாம் அவனுடைய காலத்துல
ஏதோ கல்லும் மண்ணும் குமிச்சு போட்டது போல அவ்வளவுத்துக்கு அங்க என்ன இருக்கு? செல்வம் இருக்கு. பிள்ளைங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? ஆஹா, எனக்கு நல்ல தகப்பன் கிடைச்சிருக்கு, காலா காலங்களுக்கு நாங்க என்ன செய்யலாம், ரொம்ப வசதியா இருக்கலாம். ஆனா அனுபவிக்க முடிஞ்சுச்சா? 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிங்க. ரெகோபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எப்படி சாலமோனுக்கு மகன், சாலமன் இறந்த பிறகு மகன் வாரான். அந்த மகனுடைய 5வது வருஷத்திலேயே, அதாவது ஒரு காரியத்தை நம்ம சாப்பிட்டு செலவழிஞ்சா பிரச்சனை இல்லை, இல்ல இன்னொரு கொடுத்து செலவழிஞ்சா பிரச்சனை இல்லை, ஆனா ஒருத்தன் வந்து அள்ளிட்டு போவான் தெரியுமா? அப்ப அந்த வலி எப்படி இருக்கும்னு அநேகருக்கு தெரியும். அந்த பிள்ளைகள் உணரும் மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அநேக பெற்றோருக்கு பாவத்தை விட மனமே கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கேன். வேதம் சொல்லுது நீ முட்டாள். ஏன்? நீ உன் பிள்ளைக்கு சாபத்தை வச்சிருக்கா, நீ பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்க, அதை அனுபவிக்க முடியாது. இங்க எல்லாம் இருக்கு. எகிப்தின் ராஜா வாரான், நல்ல மகன், எல்லாம் எனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாவற்றையும் கொண்டு போறான். வாசிங்க. ரெகோபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் சேவித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். என்ன சொல்லப்பட்டு? சகலவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். சகலவற்றையும் என்று சொல்லும் போது பொன், வெள்ளி, கந்தவர்க்கம், ரத்தின கற்கள், தந்தங்கள், அப்படி சொல்லக்கூடிய எல்லா விலையும் இருந்தது. எதை மட்டும் விட்டுட்டு போனான்? வெண்கலத்தை விட்டுட்டு போனான். ரெகோபெயாம் என்ன செய்தான்? மகன் எல்லாத்திலையுமே அந்த வெண்கலத்துல அவைகளை செய்து வச்சு, அவனும் எதுலதான் இருந்தான்? வெண்கல சிங்காசனம். அதாவது அந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் தகப்பன் இருந்ததான தந்தங்கள் உள்ள, அதுக்கு மேல பொன்னால மூடப்பட்டதான சிங்காசனத்துக்கு மேல யார் இருந்திருப்பா? ரெகோபெயாம் இருந்திருப்பான். அதை அனுபவிக்க முடிஞ்சுச்சா? வேதத்தை படிக்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ அது ஆழமா உங்களை குத்தும். 5 வருஷம் இருந்துட்டான், அனுபவிக்க முடிஞ்சுச்சா? எவனோ ஒருத்தன் வாரான் எகிப்தில இருந்து, எல்லாத்தையும் கலத்தி கொண்டு போறான். தலையில வைக்கிறதுக்கு வரைக்கும் தங்க கிரீடம் கிடையாது, வெண்கலத்துல வேணா அடிச்சு வச்சுக்க, இல்லைன்னா சும்மா தெரிஞ்சுக்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போறான். அடுத்த ஒரு சாபம் என்ன? 12 கோத்திரங்கள் உள்ளதான இஸ்ரவேலுங்கிறதான ஒரு பெரிய ஒரு இத அப்படியே ஆண்டு என்ன செய்யறாரு? சாலமன் செய்த ஒரு தவறுனால தாம் மகனுக்கு பிச்சை போட்டது போல ஒரு பெரிய துண்டு கேக்குல, இல்ல ஒரு பெரிய துண்டு ரொட்டில 2 கொஞ்சம் போல மட்டும் யாரு கொடுக்கிறாரு? ஆண்டவரு சாலமோனுக்கு, மகனுக்கு வாயில போட்டுக்கிட்டு மீதி எல்லாம் யாரு சாலமோன் இருக்கும் போதே எதிராக எழும்புனானோ, யெரொபெயாம் சாலமோன் இருக்கும் போதே எழும்புனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த யெரொபெயாம் சாலமோனுடைய மகனுடைய காலத்துல எழும்புகிறான். அவனுக்கு கையில ஆண்டு என்ன செய்யறாரு தெரியுமா? 10 கோத்திரம் உள்ள அந்த இஸ்ரவேல் தேசத்தை அப்படியே கொடுக்கிறார். எவ்வளவு வலிக்குன்னு பாருங்க. தேசம் பறிபோகுது, சொத்து எல்லாம் போகுது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். அதாவது இப்போ ரெகோபெயாம் சாலமோனுடைய மகன் என்ன செய்யறான்? அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜனங்கள் வந்து சொல்றாங்க, உன் தகப்பன் சரி கிடையாது, நான் பார்க்கணும், அவன் இஷ்டம் போல எங்க மேல டாக்ஸ் போட்டுறாரு, ஏன்னு என்ன செய்யுங்க, அந்த டாக்ஸ் கொஞ்சம் குறைங்கன்னு. இந்த ஆள் என்ன செய்யறாரு? டயலாக் அடிச்சு விட்டுறாரு, நான் அவனும் டாக்ஸை குறைக்க மாட்டேன் நினைச்சுக்கிட்டாரு. எப்படி நினைச்சுக்கிட்டாரு? என்ன ஆனாலும் நான் தானே ராஜா, மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த ரெகோபெயாமுக்கு தெரியல அவனுக்கு மேல என்ன இருக்கு? சாபம். அந்த அடுத்த வசனத்தை பாருங்க, நான் தியானிச்சு திரும்பி பாக்குறேன். எதனால ரெகோபெயாம் முட்டாள்தனமாக இந்த வார்த்தையை சொல்லி அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான்? திரும்ப நான் யோசிக்கும் போது அடுத்த வசனம் தெளிவா இருக்கு. அவனுக்கு மேல சாபம் இருந்ததுனாலதான் அவன் என்ன சொன்னா, நான் இப்படிதான் இருப்பேன். மக்கள் என்ன பிரிஞ்சு போனாங்க. வாசிங்க. ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போனான். அதாவது எல்லாமே செவி கொடுக்கணும்னு இல்ல, ஆனா ஏன் நீ போடுற டாக்ஸ் எங்களால தாங்க முடியல, கொஞ்சம் குறைந்தான் சொல்றாங்க, அதுக்கு செவி கொடுக்காமல் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. என்ன சொல்லப்பட்டிருக்கு?
நான் அடிக்கடி யோசித்தேன், சரி மூப்பர்கள் சொன்னாங்க சொல்லதுபடி செய்யுங்க, நீ வாலிபர் சொன்னாங்க உன் விருப்பப்படி சொல்லு நீ. சரி வாலிபர்கள் சொல்றபடி சொன்னாலும் கூட ஒரு உணர்வு அவன் மாறி இருக்க கூடாதானே. வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றது நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பெலனை எப்படி மாறிச்சு, அவனுக்கு தண்டனை கிடைக்கிறவாறு மாறிச்சு. நம்ம அநேக நேரங்கள் யோசிப்போம், ஏன் இதை செய்தேன், இந்த ஒரு காரியமும் செய்யாம இருந்தா வாழ்க்கையில இவ்வளவு அடி கிடைக்காதேன். சாபம். ரெகோபயாம் தன் சாகிறது வரைக்கும் அவனுக்குள்ள உணர்ந்துட்டே இருப்பான். எப்படி உணர்ந்திருப்பான், இந்த ஒரு டாக்ஸ்ல மட்டும் நான் கொஞ்சம் இறக்கம் காட்டியிருந்தா நான் சர்வாதிகாரி போல எல்லாவற்றையும் ஆழ்ந்திருப்பேனே. இப்ப எப்படி இருக்கேன், ஒரு சிற்றரசன் போல இருக்கேன். ஏன், 10 கோத்திரங்கள் ஏதோ ஒரு ஊழியக்காரன் கையில போகுது. வெறும் 2 கோத்திரங்குள்ள யூதா தேசம் மட்டும் யார் கையில வருது, இந்த ரெகோபயம் கிடைக்கும். சாகிறது வரைக்கும் உணர்ந்திருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது ரெகோபயம் பண்ண தப்பு இல்ல, அவனுக்கு மேல இருந்ததான அவனுடைய தகப்பன் செய்த தப்பனுடைய சாபம். மறுபடியும் வாசிங்க. ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. கர்த்தரால் இப்படி நடந்தது. அதாவது சில நேரங்களை நம்ம செய்யும் போது சாபம் பிடிச்சுன்னா கரெக்டா தண்டனை கிடைக்கிற வார்த்தை நம்ம பேச்சு இருக்கும், கரெக்டா அடி கிடைக்கிற வார்த்தை நம்முடைய போக்கு இருக்கும், கரெக்டா வீட்டுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறதக்க வார்த்தை நம்முடைய காரியம் இருக்கும். யோசித்து பார்த்தா சாபம் என் தலைக்கு மேல இருந்துச்சு. அந்த சாபம் என் தலைக்கு மேல இருந்ததுனால எனக்கு தண்டனை உண்டு. நான் அதை உணர்ற வரைக்கும் அங்க எப்படியெல்லாம் அந்த 70 வாலிபர்கள் உணர்ந்திருப்பாங்க தங்கள் தலையை வெட்டும் போது, இங்க எப்படி சாகிற வரைக்கும் உணர்ந்திருப்பான். இந்த டாக்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நான் ஒரு சர்வதிகாரியா இருந்திருப்பேனே, இப்ப இவ்வளவு பரிதாபமான நிலைமைக்குள்ள இருக்கிறேனே. காரணம் ஒன்னே ஒண்ணுதான். எப்படி, சாபம். அது யாருக்கு சாபம், தகப்பனாகிய சாலமோன் செய்தான பாவத்தினால் உண்டானதான சாபம். இப்ப புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப என்ன செய்யுங்க, ரட்சிக்கப்படணுமா படாண்டாமா நீங்க யோசித்துக்கிடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் பிள்ளைக்கு சொத்து நிறைய சேர்த்து வைக்கிறேன். ஆண்டோட வேதம் சொல்லுது, அது சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்க. என்ன செய்ய, முதல்ல ஓ ஆத்மா தப்பத்தக்கோல வழிய பாரு. எரேமியா 2:9 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, சரி எனக்கு வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லி நீங்க வழக்காடுறீங்களா, வாங்க வழக்காடுவோம் சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். வாசிங்க. ஆதலால் இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன், இன்னும் நான் உங்களோடு வழக்காடு. அப்படின்னா அடிக்க மேல அடி தருவேன். ஒருவேளை உயிரும் போலாம், அப்படி உயிரோட இருந்தா நான் இன்னும் உங்களை விட மாட்டேன். யாரு, தகப்பனையும் விட மாட்டேன், தகப்பனுக்கு பிள்ளைகள் விட மாட்டேன். திரும்ப வாசிங்க. ஆதலால் இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன், இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூட மட்டும் இல்ல, உன் பிள்ளைங்களோடு, அதாவது தலைமுறை வரைக்கும் வழக்காடுவேன். அந்த பிள்ளைங்க கேட்கலாம், எனக்கு ஏன் இந்த சாபம், உன் அப்பன்ட்ட கேடு. நமக்கு என்ன, எல்லாம் இருக்கும்போது என் அப்பா நல்ல வீடு கட்டியிருக்கான்னு சொல்றீங்களா, அதை அனுபவிக்க தெரியுதுல்ல. அதை சம்பாத்தியம் பண்ணதற்காக ரட்சிக்கப்படாமல் பாவத்தையும் சம்பாத்தியம் பண்ணாரே, அந்த பாவத்தினுடைய பங்கு என்ன செய்யுங்க, அனுபவிங்க. எப்படி, நல்ல வீடு இல்ல கார்ல வந்துட்டு கார்ல போகும்போது உங்களுக்கு என்ன, மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பைக்ல போறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, அப்ப எங்க அப்பா ரொம்ப கொள்ளலாம் எனக்கு கார் வாங்கி வச்சிருக்காங்க, பெருமை வருதா, சந்தோஷம். நல்ல பெரிய வீடு இருக்கா, சந்தோஷம். இது எல்லாம் சம்பாத்தியம் பண்ணும் நாட்கள்ல அவர் ரட்சிக்கப்படல. எதை சம்பாத்தியம் பண்ணாரு, சொத்தோட கூட பாவத்தையும் சம்பாத்தியம் பண்ணார். அப்ப இதை அனுபவிக்கக்கூடிய நீ என்ன செய், அந்த பாவத்தோடு சம்பாத்தியம் பண்ணதான வீடுகளை அனுபவிக்கக்கூடிய நீ, காருகளை அனுபவிக்கக்கூடிய நீ எதையும் அனுபவிக்கணுமா, சாபம். தகப்பனா செய்த பாவமும் அக்கிரமும் மீதிலும் இருக்கிறதே அதையும் அனுபவி, வா வழக்காடுங்கிறார். என்ன சொல்றாரு, தகப்பனோடும் வழக்காடுவார். ஏன்னா ஆண்டவர் நீதிபரர். நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த சாபம், உங்க அப்பாட்ட கேளு, உங்க அம்மாட்ட கேளு, அம்மா நீ ரட்சியப்பட்டுட்டியா, ஏன் ரட்சியப்படல, அதனால வீட்டுல இவ்வளவு சாபம், சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சுவிசேஷம் கேட்கறீல்ல, இது என்ன யாருக்கும் ரட்சியப்பட விருப்பம் கிடையாது, தலையை மட்டும் தொங்க போட்டுருவோம். வேதம் அது தெளிவா பிரசங்கிக்கப்பட்டது, அது ஊடுருவ குத்தணும். இன்னும் குத்தாம இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கேடாமை. அது உங்களோட மட்டும் முடியுதா, இல்ல உங்க பிள்ளைகளையும் பிடிக்குது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, தகப்பனாட்டும் வழக்காடும், வா வழக்காடும் பார்ப்போம், வா உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வா பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் நீதிபரா இருக்கிறதால காரணம் இருக்கு. அப்ப உன்னை தண்டிப்பேன். யாத்திரையாகமும் 34 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர்,
அதாவது தேவன் நீதிபரர் தான். வழக்காடும் வான்னு சொல்லும் போது அவர்கிட்ட எல்லாமே என்ன இருக்கு? நீதி தான் இருக்கு. அவர்கிட்ட எந்த ஒரு நீதிக்கு பிசகான காரியம் அவர்கிட்ட கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு? உன் தகப்பன் பரிசுத்தவானா இருந்தா நீ பாக்கியவான். 100 கிலோ பொன் உள்ளவன் பாக்கியவான் என்றும் 200 கிலோ வெள்ளி உள்ளவன் பாக்கியவான் என்றும் 100 கிலோ என்ன கந்த வர்க்கங்கள் உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லவே இல்லை. எவனுடைய பாவங்கள் என்னது மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவைகள் எல்லாம் கிடைச்ச பிறகு எவனுடைய ஆவியில கபடு இல்லையோ அவன் தான் பாக்கியம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த மனுஷன், எந்த தகப்பனும் தாயும் பரிசுத்தவான்களாக வாழ்கிறார்களோ அவங்க பாக்கியவான்கள், அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்கள். திரும்ப வாசிங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். எத்தனை குடும்பத்துல தேவனுடைய இரக்கம் இருக்கு? எத்தனை குடும்பத்தில் தேவனுடைய கிருபை இருக்கு? எத்தனை குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு? எத்தனை குடும்பத்துல தேவனுடைய பாதுகாவல் இருக்கு? ஒண்ணு இருக்காது. காரணம் என்ன? தகப்பனார் பரிசுத்தவான் இல்ல, தகப்பனார் நீதிமான் இல்ல, தகப்பனார் தேவனுக்கு பயப்படுறவர் இல்ல, தகப்பனார் அப்படிப்பட்ட குணமுடையவர்களா இருப்பாரே. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்? எது முக்கியம்? பணமா முக்கியம்? தேவனுடைய கிருபை தான் முக்கியம். பணமா முக்கியம்? தேவனுடைய பாதுகாவல் தான் முக்கியம். தேவ பிரசனத்துக்குள்ள சமாதானமாய் வாழ்ற வாழ்க்கை. எத்தனை பிள்ளைங்களுக்கு சமாதானம் இருக்கு? எத்தனை பிள்ளைகளை உடைய தாய் தகப்பனருக்கு சமாதானம் இருக்கு? கிடையாது. வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் நீதிபரர். ஆனா அந்த காலத்திலே சொல்லிட்டாரு, நீ மனம் திரும்புவேனா. மனம் திரும்பாம ஒண்ணும் கிடையாது. நீ ஆண்டவருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன். எப்படி? நான் பலவீனமான மனுஷன், சூழ்நிலையில தப்பு பண்ணிட்டேன், ஆனா இன்னைக்கு பொருத்தனை பண்றேன். இந்த நாள் இன்னைக்கு நான் பொருத்தனை பண்றேன். எப்படி பொருத்தனை பண்றேன்? இனி சாகுறது வரைக்கும் பாவம் செய்ய மாட்டேன். இனி உமக்கு பிரியமா ஜீவிப்பேன். இனி உலகத்துக்கு ஏற்பட்டு நடக்க மாட்டேன். அப்படி நீங்கள் மனம் திரும்புவீர்களே ஆனால் அதற்கு முன்பாக செய்தான மீறுதல்கள், அதற்கு முன்பாக செய்தான அக்கிரமங்கள் என்ன மன்னிக்கப்படும் இருக்கு. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரே தேவன் தான் எவ்வளவு பிரிச்சு 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 பருது பாருங்க. மன்னிக்கிறவர் என்று சொல்றார். யாருக்கு மன்னிப்பாராம்? மனம் திரும்புகிற மனுஷனுக்கு. யார குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடவே மாட்டாராம். மனமும் திரும்ப மாட்டான், பாவத்தையும் விட மாட்டான். பாவம் தான் செய்வான்னா ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் விடவே மாட்டேன். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று, அவர் பரிசுத்தமாய் வாழுகிறவங்களுடைய தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார் என்று. அடுத்த காரியம் என்ன சொல்லு? சரி, நீ பாவியா, தகப்பன் பாவியா இருக்கா, இருந்துட்டு போ, ஏனி என்ன செய்ய? மனம் திரும்பிக்க, மன்னிப்பேன்னு சொல்லப்பட்டு. 3வது காரியம் என்ன? என்னதான் சுவிசேஷம் கேட்டு மனம் திரும்ப மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன்னா ஆண்டவர் ஒன்னு என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். குற்றம் அற்றவனாக விடேன். வேத தெளிவா இருக்கு. நீங்க நினைக்கலாம் அது நான் செய்யற தப்பு எல்லாம் என் ஆண்டவர், நான் காலையில குளிச்சு எழும்பும் போது ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி எல்லாம் விட்டுருவார். காலையிலே உங்களுடைய கிருபை என்ன சொல்லப்பட்டிருக்கு? விளங்க பண்ணும்னு. அப்படி ஒரு கிருபையும் கிடைக்காது. காலையிலே உங்களுடைய கிருபை விளங்க பண்ணணும்னா யாரு கிடைக்கும்? இரவு முழுவதும் நதி அளவு கண்ணீர் விட்டு தம் படுக்கைய கண்ணீர்னாலே நனைத்தேன் இருக்கு. நமக்கு என்ன அந்த வசனங்கள் எல்லாம் விட்டுருவோம். காலையிலே உங்களுடைய கிருபை விளங்க பண்ணு இருக்க, அது போதும். என்ன தப்பும் எல்லாம் செய்துட்டு அடுத்த நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில புது மனுஷனா மாறிடலான்னு. மாறவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவியா, நீ அக்கிரமக்காரனா, நீ அடுத்தவங்களை வஞ்சித்தியா, நீ தப்பு பண்ணினியா, உன் குற்றத்தை நான் சும்மா விட மாட்டேன், உன் மேல அதை சுமத்தியே தீர்வேன். அதோட விட போறதில்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் என்ன செய்வேன்? அதை உன்னிடத்திலும் உன் பிள்ளையிடத்திலும் விசாரிப்பேன். யோசுவாவின் புஸ்தகம் 24:19. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். என்ன சொல்றான்? அந்த யோசுவாவும் யாருதான்? ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு மனுஷன். எப்படி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இல்ல இடைநாட்களிலும் ஊழியக்காரங்க உங்களை நடத்துகிறார்கள் உபதேசத்தின் மூலம், இப்படி இப்படி இருங்க நீ. ஆனா நல்ல மனசுலாகி போயிட்டு யோசுவாக்கு எப்படி? என்னதான் சொன்னாலும் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். நீங்க சொல்லலாம் எப்படி? நாங்க ஆண்டவரை சேவிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உண்மையான சேவிப்பு அல்ல. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்தவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை ஜீவ பலியாக ஆண்டு ஒப்பு கொடுத்தவர்களாகவும் இருக்கணும். ஆராதனையில ஆவிக்குரியவர்களா இருந்து ஆவியோடும் சத்தியத்தோடும் சத்தியத்தின்படி நடந்தக்கூடிய அனுபவத்தோட நம்ம தேவன் தொழுது கொள்ளணும் இருக்கு. இங்க நம்மகிட்ட அந்த அனுபவம் இருக்கா? இல்ல. நம்ம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கிறதுக்கு பதில் எங்க வந்திருக்கேன்? மலை வேளையில வந்திருக்கேன். காது கொடுத்துட்டு நம்ம நினைச்சோம் போயிரும். அது சேவிப்பதில்லை. நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த திரள் கூட்டமான ஜனத்தை பார்த்து யோசுவா சொல்ற காரணம் என்ன? அவங்க குணங்கள் அப்படி. இங்கும் என்ன, நம்ம வந்திருக்கோம் சேவிக்க வந்திருக்கோமா? இல்ல, ஏதோ ஒரு 2-3 மணிக்கூர் போகணும் வந்திருக்கோம். அது ஆண்டவர் பிரியமான காரியமா? கிடையாது. வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏன் உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் நீங்க தேவனை சேவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லலாம் நான் ஆண்டவரை சேவிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு உங்களை பாவம்ல இருக்கு. அப்படி சாத்தானுக்கு மகன், நீ சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருக்க, நீ என்ன ஒண்ணு சேவிக்கல, நீ சாத்தானை பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவன். பாருங்க என்ன சொல்ல, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அப்ப நமக்கு தெரியணும், பாவத்தோடு நாம் விளையாடும் போது இல்ல இல்ல எனக்கு இந்த சிலுவையில தொங்கப்பட்ட ஆண்டவர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நிச்சயம் அவர் எரிச்சல் உள்ள தேவன் இல்லைன்னு இல்ல. எல்லாருமே ஒண்ணுதான். ஒரு தேவன் சொல்லப்பட்டு, திரித்துவ தேவன் சொல்லப்பட்டு. அப்ப இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? பாவத்தோடு இருக்கிற மனுஷன் தேவனுடைய எரிச்சலை சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறீங்க. உபாகம் 5:10 வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்? இல்ல நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், தொழுது கொள்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை சேவிக்கணும் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்னை நேசிக்கணும். நீ என்னை நேசிக்கிறன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என் கற்பனைகளை கைக்கொள்ளணும். இது எல்லாமே இன்டர்லிங்க் மாதிரி ஒண்ணு பிசைஞ்சு 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 இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? இந்த பிசைஞ்சு பிசைஞ்சு இருக்கிறதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். இது ஆண்டவர் சேவிக்கிறதுன்னு அர்த்தம் அன்பு கூறுறதான். அன்பு கூறணும் நான் கற்பனை கைக்கூடதான். இதெல்லாம் ஒண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 மணிக்கு ஆண்டவரே நீ என்ன உயிரோட வச்சிருக்கிறீர், நான் வந்துட்டு போவேன், அவ்வளவுதான். வேற ஒன்னும் என்கிட்ட கேட்க கூடாது. நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். பாருங்கள், அவர் எதை விரும்புறாரு? தேவனை சிநேகிக்கணுமா? எதை விரும்புகிறாரு? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணுமா? அவருடைய கற்பனை என்ன? எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லா மனுஷர்களும் சீஷராக்கி பிதா குமாரும் பரிசுத்த நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்ப என்ன? எல்லாரையும் தேவனுடைய சபையாராக மாற்ற வேண்டும். அனுபவம் உள்ளவங்கள சபையாராக மாற்ற வேண்டும். அப்ப ஜனங்கள் அனுபவம் உள்ளவங்களா மாற்றப்படணும். எத்தனை பேருக்கு இந்த விருப்பம் இருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரை அன்பு கூறணுமாம். அவரை அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொண்டா உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க பேர பிள்ளைங்களுக்கு, அதுக்கு பிறகு உள்ள கொள்ளு பேர பிள்ளைகள் இப்படிலாம் இருக்குது. இந்த தலைமுறை எல்லாமே ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குமாம். யோபுவின் சரித்திரம் 10:14 வாசிங்க. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு? என்ன சொல்றாரு? சன்மார்க்கன் அப்படி சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கமா போட்டு சொல்றாரு, அவன் தேவனுக்கு பயப்படுறவன். நம்மள எத்தனை இருக்கு தேவ பயம் இருக்கு? இங்க நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்கன்னா என்ன செய்வீங்க தெரியுமா? ரட்சிக்கப்படுவீங்க. காரணம் என்ன? ஏன் பிள்ளைய பிடிக்கணும்? ஏன் பிள்ளைக்கு சாபம் வரணும்? ரட்சிக்கப்படுவீங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர் என்று. அவன் தப்பிச்சு கொள்ளவே முடியாது. அவன் தகப்பனார் மாறும் என்ன செய்யணும்? முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை பெற வழியை பார்க்கணுமே தவிர தம் பிள்ளைங்களுக்கு சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்கணுங்கிறதான ஒண்ணுக்கு பிரயாசப்படக்கூடாது. முதல் பிரயாசம் முழங்கால நின்று ஆத்துமாவை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதான ஒரு அனுபவத்தை அடைந்துகிட்டு